தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10,000க்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் வெறும் 2,000 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டதால் பட்டதாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் மனு அளித்தும் தீர்வு காணப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் அவர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தியுள்ளனர். திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்துவிட்டு தற்போது மிகவும் அவதியடைவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த காலி பணியிடம் எண்ணிக்கையை வெறும் 2,800 தான் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. 3,192 சொல்லிட்டு அதுலேயும் 400 பேர் ஃபில்டர் பண்ணிட்டீங்க. நான் அவைலபிள் போஸ்ட்டு அதில் அந்த குறிப்பிட்ட அந்த பணியிடத்திற்கான ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ 2,800 என்னங்க சார் பார்த்தோம்? அப்போ ஒரு மேக்ஸுக்கு 300 பேர் தான் வருஷத்தில் 12 பேருக்கு இருக்காங்களா? அப்போ தமிழில் 300 பேர் தான் இருக்காங்களா? இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சராசரியாக 300 பேர் தான் இருக்காங்களா? அப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு இப்போ மார்க் குறைவாக நாங்கள் வேலைக்கு போகலன்னா அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் மார்க் எடுத்துமே இப்போ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே மதிப்பெண் பெற்றுமே எங்களால் உள்ளே போக முடியல. காரணம் என்னென்னா குறைவான வேக்கன்சி தான். அதாவது 3,192 அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2,800 தான் இப்போ ஃபில் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் நான் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமுதாய மக்களுக்குமே இது ஒரு மிக குறைவான வேக்கன்சியாக தான் இருக்குது. இது எங்களுக்கு போதுமான அளவில் இல்லாதனால் நாங்களாம் எங்களுடைய வாழ்வாதாரத்தையே நாங்கள் இழந்து இன்றைக்கி நிற்கிறோம்.